கரெக்டாக காவேரி கால் பண்ணும்போது வெண்ணிலா வந்துடுறாங்க. வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா எனக்கு எல்லா ஞாபகமுமே வந்துடுச்சு விஜய். எல்லா விஷயமுமே வந்து இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாமே சொல்றாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஓ! வெண்ணிலாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஒரு பக்கம் உடனே வந்து அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில வந்து காவேரி பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெண்ணிலாக்கு ஞாபகம் வந்தது எல்லாத்தையுமே ராகினி நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து தாத்தாவும், பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ காவேரிய பத்தி பேசிட்டு இருக்காரு. கரெக்ட்டா காவேரி வரும்போது வெண்ணிலா இந்த மாதிரி வந்துட்டா, அவ என்ன நெனச்சாலும் தெரியல. நான் உடனே போய் காவேரிய பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் வந்து கிளம்பிட்டுருக்காரு. அப்போ பாட்டி வந்து சொல்றாங்க, "இன்னுமா புரிஞ்சுக்கல காவேரி உன்ன புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னேன்" அப்படின்னோனே, "இல்ல வெண்ணிலா விஷயத்துல மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கா. அவன் இந்த வீட்ட விட்டு போனா தான் அவளுக்கு ஒரு வந்து இது கிடைக்கும். ஒரு தெளிவு கிடைக்கும்னு நெனைக்கிறா பாட்டி" அப்படின்னோனே, "பொண்டாட்டியே உன்ன புரிஞ்சுக்கணும்ல" அப்படின்னோனே, "அதெல்லாம் இல்ல பாட்டி எல்லாத்துக்கும் உள்ள இதுதானே. அதே தான் காவேரி யோசிக்கிறா" அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சொல்ல, கரெக்ட்டா விஜய் கிளம்பும்போது வெண்ணிலா வந்துடுறாங்க. "என்ன விஜய் இவ்வளோ நாளா நீ என் பக்கத்துல இருந்தும் எனக்கு எதுவுமே தெரியல. இப்ப நீ போறேன்ற, என்னை விட்டு போறேன்ற. ஏன் பிரிஞ்சு போற? நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போ" அப்படின்னோனே, "இல்ல நான் வெளியில போறேன். வேற வேலையா போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு, காவேரியை பார்க்க போறதுக்கு. அதே மாதிரி தாத்தா "நீ இரு வெண்ணிலா, நீ போகலாம். விஜய் ஃபர்ஸ்ட்டு போட்டும்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதே மாரி ராகினி ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வெண்ணிலா விஜய் வந்து வெண்ணிலா விட்டுட்டு காவேரியை பார்க்கறதுக்காக வராரு. ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா துணி காய போட்டுருக்காங்க மாமி. "மாமி காவேரி எங்க? காவேரி கொஞ்சம் பார்க்கணுமே" அப்படின்னு விஜய் கேட்கும்போது, தம்பி உன்னை வந்து எனக்கு தப்பா நினைக்கணும்னு தோணல. ஆனா நீ பண்றதெல்லாம் தப்பா தானே இருக்கு" அப்படின்னோனே, "என்ன மாமி தப்பு பண்றேன் அப்படின்னா, எதுக்காக ஊர் முழுக்க சீர் எடுத்துட்டு வரணும்? இல்ல வந்து எங்க தாத்தாவும், பாட்டியும் வந்து காவேரி குடும்பத்த பார்க்கணும். இப்ப சொல்லுங்க நான் தப்பு பண்றேனா?" அப்படின்னோனே, "தப்பா நினைக்கவும் தோணுது, தப்பா நினைக்காம தோணுது. ஆனா ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். காவேரி கல்யாணம் ஆனவ. அப்ப அவளுக்கு புருஷன் இருக்கா. அவ கழுத்துல இருக்கிற ஒரிஜினல் தாலி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட எந்த உதவியும் கேட்காத. நான் துணி காய போட வந்தேன். ஆள விடு" அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அந்த மாமி ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஸோ அப்கமிங்கில காவேரி எப்படி உண்மைய சொல்ல போறாங்க? நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறது எப்போ வந்து சொல்ல போறாங்க விஜய் கிட்ட? விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.